நாசரம் வாசிக்கும் போது எதுக்கு விரல வச்சு ஓட்டைய மூடுற? விரலை வச்சு ஓட்டையை மூடினா தான் சத்தம் வரும். அப்புறம் எதுக்கையா அதுக்கு ஓட்ட போட்ட? வணக்கம். இன்னைக்கு பார்த்தா பிக் பேங் மோகன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிக் பேங் மோகன்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல நாம் தமிழர் கட்சி ஏன் தோற்றுச்சுங்கிற கான்செப்ட்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு. அதை எங்கிருந்து எடுத்தாங்கன்னு தெரில. அதை நம்ம இன்னைக்கு ரெக்டிஃபை பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோவாக போட்டு நமக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். எந்த இடத்துலையுமே நாடாளுமன்றத்தை நோக்கி சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை எடுத்ததே கிடையாது. முழுக்க தமிழ்நாடு சார்ந்த அரசியல் நிலைப்பாடு தான் அவருக்கு இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவர் பேசியிருக்காரு. வரலாறுலாம் படிக்கிறீங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை அண்ணா முழங்கியிருந்தாலும், நீங்க குஜராத்துக்கு ஆளை விட்டீங்க, மகாராஷ்டிரிலேருந்து ஆளை விட்டீங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ரொட்டேஷன்ல கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 வருஷம் ஆளை விடுங்க, கேரளாவுக்கு ஒரு 5 வருஷம் ஆளை விடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நாடாளுமன்றத்தை நோக்கியா இல்லை சட்டமன்றத்தை நோக்கியா? முதல்ல முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, முரண்பாடுகள் நிறைந்த ஒரு தலைவர் திரு சீமான் அண்ணன் அப்படிங்கிற பார்வைங்கிறது பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்படுது. இப்ப என்ன சொல்றீங்க? முரண்பாடுகள் நிறைந்த கட்சி நாம் தமிழர், முரண்பாடுகள் நிறைந்த தலைவர் சீமான்னு சொல்றீங்க. உண்மையா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க? அப்புறமா அவர் ஒரு ஆத்திகவாதியாக மாற ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்பிக்கை சார்ந்த நிலைப்பாடில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மாற்றங்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை அவர் செய்கிறார். ஆனால் ஒரு கட்சித் தலைவராக இருக்கும்போது, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கும்போது இந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாத்திகவாதியா இருந்து ஆத்திகவாதி ஆயிட்டாரு, இல்லை ஆத்திகவாதி இருந்து நாத்திகவாதி ஆயிட்டாரு. அது நம்பிக்கை சார்ந்தது, அது மாறலாம். அதை இன்னும் எஜுகேட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்களே, உண்மையாலுமே அவர் எஜுகேட் பண்ணலையா? முருகன்கிறது சாமி இல்லடா, அது முப்பாட்டடா, நீ கடவுளா கும்பிடாதரா, இன்னும் 307 கும்பிடுறா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு எஜுகேட் பண்ண மாதிரி தெரியல. அப்படிதானே? இல்லை நாங்கெல்லாம் பைத்தியம் அப்படியா? இல்லை நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமா? சில எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்காங்க. கட்சி தொடங்கினப்போ அதை பட்டியலிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு, வலைதளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அந்த கொள்கைகளில் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம், சமத்துவமாய் வாழ வழிவகை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். சமத்துவத்தை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்கணும். சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம், சமத்துவமாய் வாழ வழிவகை செய்வோம். இதை படிச்சீங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏன் படிக்காம விட்டீங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? சாதி சமய வேறுபாடுகளை கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம், தமிழருக்கான ஆட்சியை வென்றெடுப்போம். அதை ஏன் படிக்காம விட்டீங்க? மேக்கா உங்களுக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்கிட்டாகவா? சாதி உங்களுக்கு பண்றதுக்கு, சாதியா பிரிக்கிறதுல இருந்து சாதியா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்ததெல்லாம் கரெக்டு. நாம் தமிழருக்கான சாதியா பிரிச்சா உங்களுக்கு தப்பா தெரியுதா? அதே எப்படி தமிழர் இல்லாதவங்க தமிழர் நாட்டில் கோட்டா வாங்குறதுல உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு இது ஓகே ஆகும்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ கடைசியா எலெக்ஷனுக்கு முன்னாடி பரபரப்பா பேசிட்டு இருந்தது அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீடு, அருந்ததியர் நீங்க சொல்ல போன மாதிரி பட்டியலினத்துக்குள்ள இருந்தாங்க. அதுல இவங்க பறையறை அவங்க அந்த இதுவும் இருந்துச்சு. இன்னொரு தேவேந்திர குல வேளாளர் அவங்களும் இருந்தாங்க, அருந்ததியரும் இருந்தாங்க. அருந்ததியருக்கான தனி இட ஒதுக்கீடை பத்தி நாம் தமிழர் என்னைக்காவது எடுத்து பேசவே கிடையாது. நீங்க எந்த ரெஃபரன்ஸ் வேணா எடுத்து பாருங்க. நீங்க கொடுத்திருந்த பட்டியலினத்துக்கான இடஒதுக்கீட்டுல உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததும் இல்லாம முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்குது. சட்டத்தெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாட்டுல அருந்தியருங்களது தமிழ் குடின்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா? இல்ல அவங்க தமிழ் குடி இல்ல. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு உள்ளொதுக்கீடு கொண்டு வரீங்க, அதை தமிழருக்கான ஒதுக்கீட்டுல இருந்து பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா அது எப்படி கரெக்ட் ஆகும்? அவர் தெளிவாக தானே சொன்னாரு, நீ கொடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லை,
நானே கம்மியான சாப்பாடு தான் வச்சுக்கிறேன், என் தட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து அவனுக்கு எடுத்து போட்டேன்னா நான் எதை சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாரு. அது போக இன்னொன்னு சொன்னாரு, இப்ப எப்படி நீ எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தியோ அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் 3% அங்க கொடுத்த 5% இங்கேயும் சேர்த்தி கொடு, அப்பதானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இல்லையா, ஏன்னா நீங்க ரொம்ப படிச்சிருக்கிறீங்கல்ல. சீமான் அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்கார். ஆனால் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுத்ததுங்கிறது அவருக்கே எதிரான ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. பெரியாரை வந்து திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய சித்தாந்தத்துக்கான ஒரு முகமாக அவங்க வந்து காட்டிக்கிறாங்க. கடைசியா ஆர்டிபிசி யாரு பெரியார் எதிர்ப்புன்ட்டு வந்து நின்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் எத்தனை பேட்டி கொடுத்தாரு, எத்தனை இடத்துல பேசினாரு, எத்தனை விதமான வார்த்தைகள் உபயோகிச்சிருப்பாரு. அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்களே எப்படி வரலாறு எங்களுக்கு கற்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பெரியார் செஞ்சார், அதை நாங்க எதுக்குல ஏத்துக்கிறோம், பெரியார் மட்டும்தான் செஞ்சார் அதைத்தான் எதுக்குறோன்னு ஒரு பேட்டியில சொல்லிட்டு இருந்தாருன்னா மறந்துருக்கலாம், 2 பேட்டியில சொல்லியிருந்தாருன்னா மறக்கலாம். அவரு எப்ப பெரியார் எதுக்க ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்தே சொல்றாரு, நான் பெரியார மதிக்கிறேன், வழிகாட்டியே ஏத்துக்கிறேன், தலைவரா ஏத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அது கூட புரியாதவங்களுக்கு அறிவியல் புரிஞ்சென்ன, வரலாறு புரிஞ்சென்ன, நீங்களா நாம் தமிழர் வென்றிருக்கணும்னு சொல்றீங்க. இதை நாங்க நம்பணும் இல்லை. பெரியாரை ஏத்துறதுனால வாக்கு குறைஞ்சிச்சு சொன்னீங்கன்னா, பெரியாரோட மண்ணுன்னு சொன்ன ஈரோட்டுல தான் இடைத்தேர்தல் அப்ப பெரியார் அந்த அடி அடிச்சுதான் 16% வாங்கினாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? இல்ல இன்னொருக்கு அந்த ஞாபகம் ரிசல்ட்ல எடுத்து போடணுங்களா? என்னை பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க.